சு சு கடை முழுக்க ஒரே ஈயா இருக்குதியா. எங்கேயாச்சும் ஊரா திரிஞ்சு வித்தது போகச்சு ஒரு இடத்துல உக்காருன்னு உக்காந்தா இங்க ஈ ஓட்டுறதே வேலையா இருக்குது. இப்படிதாங்க அங்கங்கிட்டு பல இடத்துல திரிஞ்சுட்டு ஒருத்தரு ஒரு இடத்துல வந்து நமக்குன்னு ஒண்ணு செட் பண்ணிக்கிட்டாரு. அது ஏற்கனவே வேற யாரோ செட் பண்ணுது. அதை தூக்கின்னு வந்து இவரு கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம அந்த மாதிரி இல்ல பாத்துங்க, சுயமா தான் வரோம். இந்த மாதிரி பல இடத்துல அலைஞ்சிட்டு வந்து ஒரு இடத்துல உக்காந்துவரு இன்னைக்கு இருக்கிற எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பேசுறது, ஏதோ அண்ணன் பேசுறாரு விட்டு போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. அட யார பத்தி பேசுறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அட நம்ம சீமான் அண்ணன் தான். இவர் என்ன பண்றாரு பாத்துங்க. ஒரு பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கூட்டத்துல போய் பேசுறாருங்க. அந்த மாதிரி ஸ்பீச், அண்ணன் ஸ்பீச்சை கேட்டு இன்ஸ்பயர் ஆகாத ஒரு இளைஞன் இருக்கான்னு சொன்னீங்கன்னா அப்படி ஒருத்தன் கிடையாதுங்க. என்னன்னு பாத்துங்க. அண்ணா அப்படி கைய நீட்டி, இந்த நிலம் எனக்கு சிக்குச்சு மமனை நீ செத்த அப்படின்னா யாரு செத்தா தெரியாது, நீ நானும் தான் செத்த. ஏன்னா அவரு பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அறிவார்ந்த அரசியல். யாராச்சும் சீமானனை பார்த்து யோ தேவையில்லாம பேசாதியா, நீ பேசுறதுல எப்படியா சாத்தியம் அப்படின்னு அறிவில்லாம பேசாதியா யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு சத்தியமா டென்ஷன் ஆகும். அவ்வளவு கோவப்படுவேன் நானு. ஏன்னா அண்ணா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் பயணிச்சுட்டு வந்திருக்கார். அவ்வளவு பயணிச்சுட்டு வந்தவரு எப்படி அறிவில்லாம இருக்கும்? காரணம் இல்லாமலே அவர் பேச போறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. அந்த ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் அவர் பேசுறார். அவர் பேசுறத நம்ம என்ன பண்ணணும், அவர் சொல்ற மாதிரி தான் சிரிச்சுட்டு விட்டுறணும், இல்ல ரசிச்சுட்டு விட்டுறணும், இல்ல அவரை பார்த்து கத்துக்குங்க. ஆமா ஓடு இருக்குல்ல, இந்த ஆம ஓட்டுல அப்படி கவுத்து போட்டு அண்ணன் போய் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு வரும்போது சொல்லுவாரு, அங்க பாருங்க இது பரிசல்ல போறாங்க பாருங்க, பரிசல்ல போறாங்க அதுல என்ன அண்ணன் கேட்பார். அதுக்கு அவரு சொல்லுவாரு, அது பரிசல்ல நல்லா பாருங்க, அது ஆமா ஓடு. ஐயா அவங்க போர்க்காலத்துல இருந்தாங்க, அந்த நேரத்துல போய் நீங்க பாத்தீங்க, அங்க பரிசல்ல போறது நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க, இது நாங்க நம்பணும் அப்படின்னு பல பேர் கேட்டுட்டாங்க. பரிசல்ல அப்படி அந்த மாதிரி ஆமா ஓட்டுல பயணிக்க முடியாது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சிஸ்டே எடுத்து தனியா ரீல்ஸ் போட்டிருக்காருங்க. முடிஞ்சா கிடைச்சா நான் எடுத்து போடுறேன், இல்லைன்னா தேடி பார்த்துக்குங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அண்ணன் சொல்றதெல்லாம் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம இருக்குது. இப்ப இவர் வந்து பேசுறாரு, இந்த எலெக்ஷனை ஒட்டி திராவிடத்துக்கும் தமிழருக்குமான போர் தொடங்கிருச்சு, அந்த போர்ல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறதா மக்களே, இந்த அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இந்த சிந்திக்கிறதுனால யார் என்ன ஒன்னா சொல்லட்டுங்க, அண்ணன் பெரியார பேசி இருப்பாரு பாருங்க, இந்த பெரியார் தான் செய்தார் அப்படின்றத ஏத்துக்க மாட்டேன். பெரியார்லாம் யாரு, அவன்லாம் ஓரமா போ, என் இனத்திற்காக போராடினவெல்லாம் பெரியார் அப்படின்றவன் பக்கத்துல வா. இப்படி சொன்னார் பத்தியில பக்கத்துல வான்னு இதை நான் ஏத்துக்கிறேங்க. ஆனா பெரியார் யாரு, அவர் தூரம் போடுறது இல்ல, பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றது இருக்குல்ல, அண்ணன் மண்ணலாமா? அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு பெண்கள் ஆசிரியராக இருக்கிறார், விண்ணூர்தி ஊறுகிறார், இதுக்கெல்லாம் காரணம் என் அன்பு தந்தை பெரியார், புரட்சியாளர் பெரியார் அப்படின்னு பேசின அதே வாயி இன்னைக்கு இதையும் பேசுது. அவர் என்ன செஞ்சுட்டாரு, என்ன கிழிச்சிட்டாருன்னு கேட்கிறாரு இல்லையா, பெரியார் தான் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றார் இல்லையா. நான் சொல்றேன் பெரியார் தான் செய்தார். பெரியாருன்னு சொல்லும் போது எனக்கு அவர் மேல ஒரு சரியான அவரு தொகுப்புகளை படிக்கும் போது, நம்ம படிக்கல தம்பி படிக்கும் போது நான் காதால கேட்டது. அப்போ ஒரு வார்த்தை என்னன்னா, பாத்துங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாருங்க பெரியாரு. கல்யாண வீட்டுக்குள்ள விட்டுருங்களா, எனக்கு படிக்கும் போது எப்படி இருந்துச்சா அது அதே மாதிரியே சொல்ற பாருங்க. ஒரு இடத்துக்கு போறாருங்க, அவரை பேச கூப்பிட்டுருக்காங்க, போறாங்க. போன இடத்துல ஒரு அம்மா அவர் காலை புச்சுன்னு அழுவுதுங்க. ஏன் அழுவுது அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா சொல்லுது, ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் வேணா சொல்லாதீங்க, அப்படி மேடையில பேசாதீங்க,
தாலி வேணா பேசாதீங்க, தனியா வாழணும்னு சொல்லி பேசாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து ஓன அழுவுது. அந்த அம்மா அழுவுது, இவர் பாட்டுன்னு தட்டி விட்டு போயினுங்கிறாரு, இல்ல நான் எழுப்பி விட்டு அவர் பாட்டு போயினுங்கிறாரு அப்படின்னா அவர் பெரியார் எவ்வளவு மோசமானவரா இருப்பாரு. போய் மேடையிலே பேசுறாரு, நம்ம எதெல்லாம் பேச வேணாம்னு சொன்னாங்களோ, பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், ஆணுக்கு அடிமையாக இருக்காதீர்கள், உங்களுக்கான வேலைகளை நீங்களே பாத்துக்கணும், நீங்களா தைரியமா இருக்கணும், படிச்சு முன்னேறி வரணும் அப்படின்னு பேசுறாரு. யாரு? பெரியார். ஏன் பேசுறாரு? அதுவும் எந்த இடத்துல பேசுறாரு? போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரில இதை பேசுறாரு. இப்ப எப்பேற்பட்ட ஆள் இந்த பெரியார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேசினாரு? வாழ்க்கையில உனக்கு ஒரு துணை வேணும், கடைசி வரைக்கும் நீ தனியா இருந்துட முடியாது அப்படிங்கறத சொல்றதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதே சமயம் தாலிங்கிறது ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு? தாலின்ற ஒரு கயித்துல உன்னை அடிமைப்படுத்துவான் அப்படின்னா நீ அதை கட்டிக்காத அப்படிங்கிறார். இதுதானே சரியான அறிவு சார்ந்த பெரியார் பண்ண மோசமான ஆளு தானே அவரு, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி. இது மட்டுமா? இதே இன்னொரு பக்கம் வந்தீங்க அப்படின்னா அண்ணன் சொல்றாரு, நீ வேற என்ன சொல்றாரு, இப்ப தமிழருக்கான திராவிடருக்கான போர் ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி எங்க போனேன்? சரி அப்ப கூட உடுப்பா, இந்த பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திராவிடமா? பெரியார மட்டும்தான் நீ எதிர்க்கிறியா? ஏன் அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லலையா? ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொல்லலையா? ஐயா இதுக்கு முன்னாடி கால்டுவேல்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் பகுத்து கொடுத்தாரு, இந்தியால 4 வகையான இனங்கள் இருக்கு, ஒன்னு ஆரியம், திராவிட, 1-2 இனங்கள் இருக்கு இப்படின்னு சொல்லி இருக்காரு. இதன் எதன அடிப்படையில வருதா? கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், மக்களுடைய அடிப்படையில இது வருது. கன்னடம், மலையாளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, தெலுங்குலாம், இதுக்கெல்லாம் தாய்மொழியா இருக்கிறது எது? தமிழ். அதை நீ ஏத்துக்கிறல்ல, அப்ப அவங்க எல்லாம் பிரிச்சு விட்டுரு, அவங்க நம்ம பங்காளி சமபங்காளி கிடையாது அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்க தோணும். நான் கேட்கல இல்லையே, பையன் ஒருத்த பேசினவங்க நான் கேட்டு வந்து இப்ப சொல்லுகிறேன். இப்படிலாம் கேட்க தோணும் இல்லையா? இவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க திராவிடத்தை ஒழிக்க வரல, திராவிடம் என்னும் திமுகவை ஒழிக்க வரல. ஏன்னா இவர் மட்டும் கிடையாது, இப்போ ஒருத்தர் புதுசா கிளம்பிக்கிறார் புசுக்குன்னு, வேற எதுவும் குரல் வராது. திருப்பரங்குன்ற பிரச்சனையா குரல் வராது. அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கிறிஸ்துமஸ்க்கு எல்லாரையும் அடிச்சு உடைக்கிறாங்களா, குரல் வராது. கவின் ஆணவ கொலையா, குரல் வராது. யாரு? நம்ம புதுசா ஆரம்பிச்ச அண்ணன் விஜய் அண்ணன், அவருக்கு குரல் வராது. அப்பெல்லாம் பிஸியா போயிடுவார். ஏன்? அவர் கார் முன்னாடி யாராச்சும் விழுந்தாலும் ஏத்திட்டு போயினே இருப்பார். அப்படிப்பட்ட ஆள் அவருக்கே அந்த நிலைமைனா நீங்க யோசிச்சு பார்க்கணும் மக்களே. இப்ப இவர் எதிர்க்கிறது திமுகவை, யாரு? அவர் எதிர்க்கிறது திமுகவை. இப்படி 2 பேரும் திமுகவை எதிர்க்காங்களா இல்ல திராவிட கொள்கைகளை எதிர்க்கிறாங்களா? இங்க திராவிடம்ங்கிறது வெறும் திமுக தானா? இந்த திராவிடம்ன்ற பேர்ல பெரியாரோட சிந்தனைகளை எதிர்க்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திராவிட எதிர்ப்புன்ற பேர்ல, திமுக எதிர்ப்புன்ற பேர்ல அம்பேத்கரை எதிர்க்கிறாங்க. அவருடைய கொள்கை பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், ஆனா அங்க போயிட்டு திராவிட எதிர்ப்புன்றது எது? நீ தமிழரா இருந்து எதிர்த்தா பரவாயில்ல, எங்க அண்ணன் கிட்ட சொன்ன. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? மேடையில பேசுவார், எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிடத்தை இங்க வளர்த்தியோ அதே பிராமண கடப்பாறையை வச்சு இந்த பாலஞ்ச கட்டுறது இடிக்கிறேன்டா. அந்த மேடைக்கு போனீங்க, நீங்க இப்படி பேசுனீங்க. இந்த மேடைக்கு வந்தீங்க, நீங்க இப்படி பேசுறீங்க. வேற எந்த மேடைக்கு போனா நீங்க எப்படி பேசுவீங்க? நாளை பின்ன நீங்க மாற மாட்டீங்க, என்ன நிச்சயம்? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? இதை தாண்டி இப்படி பேசுனதை வச்சு ஐயா திருமா ஐயா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, விஜயும் சீமானும், அண்ணன் சிந்தமலன் சீமானும் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த RSS உடைய பிள்ளைகள் என்பது அம்பட்டமாகிவிட்டது. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் தெரிஞ்சு போச்சு, இவருடைய பேச்சுக்கள் தெரிஞ்சு போச்சு, தமிழ் தேசியன்றதுல போலியா திரிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு எங்க அண்ணன் சீமானந்தன் குரல் கொடுக்கிறாரு. இன்னொன்னு என்ன பண்ணாலும் பிரஸ் மீட் கொடுக்காது, அதுக்கு எது ஸ்டேட்மெண்ட் கொடுக்காது, அது விட்டுருவான்.
சீமானண்ணன் சொல்ற அப்படி இவருதான் வந்து பிரசவம் பார்த்தாரு கேக்குறாரா இல்லையா? இதே வார்த்தைக்கு இன்னொருத்தங்க யாரு அம்மா குஷ்பு அவங்க சொல்றாங்க என்னன்னு அப்ப இவர் யாரு திமுகவுடைய பிள்ளைகளான் திருமாவளவன் ஐயா அவர்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அம்பேத்கரின் பிள்ளை பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் மாணவன் பெரியாரின் பிள்ளை இப்படி சொல்லியாச்சு. இப்ப இங்கேயே முடிஞ்சு இப்ப இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அதை சமாளிச்சு விட்டு போயிடணும். இப்போ அவரு பேசுவாருங்க நம்ம அண்ணன் இருக்காருல்ல அவர் என்ன பேசுவாரு நீ நான் தான் இவனை எதிர்க்கிறேன் இங்க இருக்கிறதுல சரியான எதிரி நான் தான் நீங்க தான் உன திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். அதுக்கு அவரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சீட்டுக்காவா 2 சீட்டுக்கு 4 சீட்டுக்காவும் கூட இருக்கிறீங்களே இப்ப அவர் தெளிவா இருக்கார். நான் வெளியே வரணும்ன்றது உங்க எண்ணம். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் என் கொள்கைகள்ல நான் உறுதியா இருக்கேன். நான் அம்பேத்கருடைய மாணவன் பெரியாரோட பிள்ளை கொள்கைகள்ல உறுதியா இருக்கிறவன். பிஜேபியா நான் பக்கத்துல சேர்க்க மாட்டேன் கதவு மூடு. இந்த பக்கம் பாமகவா கதவு சேர்க்க மாட்டேன் உள்ள கதவு மூடு. இப்ப இந்த ஆர்எஸ்எஸ்ஆ இவங்க சார்ந்ததா ஏடிஎம்கேவா இப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்க இல்லையா? இப்ப இதுல இந்த மாதிரி கதவுகளை மூடி வச்சுக்கிட்டு சீட்டுக்காக போறவன் நான் கிடையாது. அப்படி சீட்டுக்காக நான் போறதா இருந்தா நான் போய் விஜய் கூடயும் பேசுவேன் பிஜேபி கூடயும் பேசுவேன் ஏடிஎம்கே கூடயும் பேசுவேன். நான் இருப்பது திமுகவில் கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே என்ன பண்ணுவாரு பல இடத்துல திமுகவில் விமர்சிச்சு பேசிச்சிருக்காரு தான். ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா திருமாவளவன் திமுகவை விமர்சிச்சு பேசும்போது கலைஞர் ஐயா அவர்களை விமர்சிச்சு பேசும்போது பாராட்டி போட்டிருக்காரு. தமிழ்நாட்டின் காந்தி அவர்கள் என்னை பாராட்டி தமிழ்நாட்டின் மகாத்மா என்னை விமர்சிச்சு எழுதியிருக்கான் அப்படின்னு பாராட்டினவர் கலைஞர் ஐயா அவர்கள். இப்ப இவர் மேல இவர் இன்னொன்னு சொல்றாரு அதிமுக தான் பிஜேபி உள்ள கூட்டம் வந்தது அப்படின்ட்டு. அதுக்கு நிருபர் ஒருத்தர் டக்குன்னு கேக்குறாருங்க என்ன கேக்குறாரு பாத்துக்குங்க. அப்ப 96 2001 கூட்டணி வச்சாங்களே அப்ப மட்டும் இதுக்குதான் அவர் தெளிவான விளக்கம் ஒண்ணு கொடுக்கிறார் திருமாவளவன். அந்த இடத்துல சட்டுன்னு ஒரு செகண்ட் அப்படி தடுமாறிட்டான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கொடுக்கிறார். என்னன்னா காமன் மேன் சிவில் கோடு பேசக்கூடாது, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை பேசக்கூடாது, பாபர் மசூதி பத்தி தமிழ்நாட்டுக்குள்ள பேசவே கூடாது, மத அரசியல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. கலைஞர் இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு தன்னுடைய உரிமைகளை வச்சுக்கிட்டு மாநில உரிமைகளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சார். நீ என்ன பண்ண எல்லா உரிமைகளையும் தூக்கி கொடுத்துட்ட. இப்போ எல்லாத்துக்கும் கெஞ்சன் இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது இன்னைக்கு நிலைமை அப்படி மாறி போச்சு. ஆனா அரசியல் எல்லாம் ஒழுங்கா கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒழுங்கால இருக்க முடியாது. இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிதான் ஆகணும். இந்த அடையாள அரசியல்ன்றது இங்க தேவை. அதுக்குதான் அவர் இருக்கார். இன்னைக்கு வந்த பல பேரு அவரை விமர்சிச்சு பேசலாம். அண்ணன் சீமானவர்கள் கூட கேட்கலாம். ஆனா அவர் RSS பிள்ளைன்றது யாராலையும் மாத்த முடியுமா? நான் சொல்றேன் அண்ணன் RSS பிள்ளை கிடையாது. நான் சொல்றேன் அவர் யாருன்னா 2 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்காக அங்கங்க போய் மேடையில பேசி பொழைச்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன் பாவம். அதனால புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஏன்னா உன் பிள்ளைங்க எல்லாம் படிக்காது, என் புள்ள படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாரு. அவரே ஒரு இன்டர்வியூ கொடுப்பார். என்னன்னு அவனுக்கு இப்போதைக்கு பாடம் தான் முக்கியம், ஆங்கில வழி கல்வியில படிக்கிறான். சரி அவரை பின்தொடர்றவங்களாச்சும் தமிழ் வழியில படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க ஆங்கிலம் தேவைப்படுதுன்னு ஒரு சின்ன பையன் சொல்றான். நான் சொல்லல, இதெல்லாம் அவங்களே சொன்னது, நான் சொல்ல கிடையாதுங்க. சத்தியம், எங்க அம்மா சத்தியம், நான் பண்ற தொழில் மேல் சத்தியம், நான் சொல்ல கிடையாது. அவங்களே சொன்னது. புரிஞ்சுக்கணும் என் மக்களே. இந்த அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். சரியா? இப்ப எங்க அண்ணனோட பேச்சு திறமை இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சாதாரண விஷயம் அத அப்படின்ட்டீங்கன்னா போச்சுங்க, அவ்வளவுதான். அது வீரமிக்க பேச்சு. அண்ணனுடைய அந்த திறனை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி திறமை வாய்ந்தவர்கள் நீங்க இருப்பீங்க. அதனால இந்த திறமை வாய்ந்தவர்கள் என்ன பண்ணணும்? தான் திறமையை வளர்த்துக்கிட்டு தான் திறமைக்கு ஏத்த மாதிரி அதுக்கான வேலைகளை செய்யணும்.
காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும். அப்படி இருக்காதீங்க. இன்னைக்கு பணம் தான் எல்லாம். ஆனா நீங்க பணத்தை வாங்கி எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பணம் முக்கியம் இல்லை சொல்லணும். என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு யோசிப்பீங்க. ஏன்னா கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. நன்றி.